ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கேட்டே போயிருப்போம். வெல்கம் டு பங்களாதேஷ், நவ் என்ஜாய் த டேட்டா காலிங் அண்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு த பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. எதனால அப்படின்னா அந்த பார்டர் லைனில் நிற்கிறதுனால தூரல் வந்து ஹெவியாக போட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓட முடியல, யாரும் தெரியாத வீட்டிலையும் போய் நிற்க முடியாது. அவ்வளோதான். வாங்க போ. எப்படி ஏறுறது அப்படின்னா ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ நிற்கிற இடம் மேகாலயாவில் டாவ்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இந்த டாவ்கி வழியாக தான் நம்ம வந்து சிலிச்சர் போகிறது வந்து பிளானில் இருந்தது. இந்த ரோடு போதில்ல, இதுதான் வந்து சிலிச்சர் போகிறதுக்கான ரோடு. சிலிச்சர் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பிளானில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாதையில் போகிறது இல்லை. எதுக்காக அப்படின்னா அந்த பாதை வந்து ரொம்ப மோசமான பாதையாக அடர்ந்த காடு மாதிரி இருக்குமா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடெல்லாம் ஆகுமா. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட கேட்டோம் இந்த பாதையை வந்து இந்த இதில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து லிஃப்ட் கேட்டே போவோம் அப்படின்னா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 15 பேரில் 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த டாவ்கிலேருந்து கிளம்பி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஷிலாங்லேருந்து பார்த்தீங்கன்னா குவாஹாட்டி போனோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறது லிஃப்ட்டுக்கான போர்டு எல்லாத்துமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க கிளம்புவோம். ஆப்பில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்ம நிற்கக்கூடிய இடம் டாவ்கி, அதாவது பங்களாதேஷோட பார்டரில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட வெறும் 500 மீட்டரு இந்த பங்களாதேஷோட பார்டர் வருது. இங்கேருந்து நம்ம எங்கே தெரியுமா போனோம், சில்ச்சர் போனோம். ஆனால் சில்ச்சர் போகிறதுக்கான தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் அந்த வழி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம குவாஹாட்டி போயிட்டு குவாஹாட்டிலேருந்து நம்ம வந்து சில்ச்சர் போகணும். மொத்தம் 500 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்ன ஹோட்டல் இதில் வந்து சாப்பிட்டு அப்படியே நேராக நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு விஷயங்க, வெறும் 30 ரூபாய்க்கு டால் சாவல். அந்த அக்கா வந்து சிரிக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த பங்களாதேஷ் பார்டர் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், டாவ்கி பார்டரு, இங்கே வந்து சாப்பிடுங்க. வெறும் 30 ரூபா தான். அந்த ஹோட்டலை வந்து காமிக்கிற பாருங்க எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே பாருங்க உள்ள வந்து புகை அடிக்குது. இந்த ஹோட்டல் தான். இந்த வழியிலே அப்படியே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு 500 மீட்டரில் ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்தை தாண்டி அப்படியே நம்ம வந்து இந்த மலை மேலே ஏறி அப்படியே சுற்றி டாவ்கியை விட்டு வெளியேறணும். டாவ்கியை விட்டு வெளியேறதுக்கு நம்ம வந்து லிஃப்ட் கேட்கணும். லிஃப்ட் வந்து அதிகம் கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கோம் லிஃப்ட் கேட்குறதுக்கு. ஸோ அந்த போர்டு அங்கே பாருங்கள், நேற்றுலாம் மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வந்து கிடச்சிருச்சு. வாங்க போவோம். எப்படி ஏறுறது அப்படின்னா ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் இந்த வாகனம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போவோம். கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, இந்த மலையில் ஏறணும்ல. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த மலை மேலே ஏறுறதாங்க பெரிய பிரச்சனை. நடந்து போனோம் அப்படின்னா மூச்சு வாங்கும். அப்படியே இந்த மலை மேலே அப்படியே ஏறி அந்த ஊர் சைடு போவோம். ரோடு தான் ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. இதை விட அந்த பேடாக இருக்குமா, நம்ம சிலிச்சர் போகிறோம்னு சொன்னல, சிலிச்சர் இங்கேருந்து டாவ்கிலேருந்து அந்த ரோடு வந்து ரொம்ப மோசம், பயங்கரமான காடாக இருக்குமா. அதனால தான் நாங்கள் வந்து பயந்து அந்த ரோட்டில் போகல. திருப்பி இப்படியே வந்து குவாஹாட்டி போகிறோம். ஒரு 200 கிலோமீட்டருக்காக அப்படியே சுற்றி போயிட்டுருக்கோம் நாங்கள். வெறும் 10 கிலோமீட்டர் தான் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கோம். இங்கே ஒரு வீடு இருந்தது. இந்த வீட்டில் வந்து தண்ணி கேட்டோம், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, வெல்கம் டு பங்களாதேஷ், நவ் என்ஜாய் த டேட்டா காலிங் அண்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு த பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. எதனால அப்படின்னா அந்த பார்டர் லைனில் நிற்கிறதுனால. நம்ம இதில் லாஸ்ட்டாக வந்து அந்த தனுஷ்கோடியில் நிற்கும் போது அங்கேருந்து ஒரு இது மாதிரி தான் மெசேஜ் வந்தது, ஸ்ரீலங்காவிலேருந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெல்கம் டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி வந்தது. இந்த வண்டியில் லிஃப்ட் கேட்டு ஷிலாங் வரேன், எப்படியாவது போய் ஆகணும். எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம வந்து குவாஹாட்டி வந்து ரீச் ஆகணும். அப்போ தான் 11 மணிக்குள்ளே அங்கே நமக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, சில்ச்சருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கேட்டே போயிருப்போம். பார்க்குறதுக்கு சிங்கிள் வே ரோடு மாதிரி இருக்குல்ல, அங்கே பாருங்களேன். இதில் தான் வந்து ஆப்போசிட்லேயே வண்டி வருது. நம்ம லிஃப்ட் கொடுத்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு வழியில் போகிறாங்களாம். இப்போ நம்ம வந்து இதுலேருந்து இறங்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லிங் காட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு பேர். இங்கேருந்து ஷிலாங் வந்து இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஏதாவது வாகனம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம லிஃப்ட் கேட்டு ஷிலாங்கு போகணுங்க. கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம் அந்த ரோட்டில் ஷிலாங் போகிறதுக்காண்டி. லைட்டாக வந்து தூரல் போடுது.
பெருமழையாக வராமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அங்கே பாருங்களேன், தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. மழை ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இது ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம தெரியாத வீட்லேயும் போயிட்டு ஒதுங்க முடியாதுங்க. பாருங்க, தூரல் வந்து ஹெவியாக போட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓட முடியல. யாரும் தெரியாத வீட்லையும் போய் நிற்க முடியாது. ஒரு கடை கூட இல்லை. இந்த மாதிரி ஸ்லாப் மாதிரி கட்டி வச்சு கடை இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம வந்து போயிட்டு அங்கே ஒதுங்கி நிற்கலாம். இப்போ எப்படி சிலாங் வரையும் போகிறோம்னு தெரில. அவ்வளோதான். கைஸ், நம்ம லிஃப்ட் கேட்டு ஷிலாங் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மறுபடியும் குவாஹாட்டி போகணும்ல. ஸோ அதுக்கு வந்து லேட் ஆகிடும். இங்கே பாருங்களேன், சரியான டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து குவாஹாட்டி போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இப்போதைக்கு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், டைம் வந்து 4:36 ஆகுது. ஸோ இதையும் மீறி நம்ம குவாஹாட்டி போனோம் அப்படின்னா இடையில எங்கேயாவது மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அவ்வளோதுக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமில்ல, அதான் உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து சீக்கிரமே இருட்டாயிரும் அப்படின்னு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இங்கே ஷிலாங்கில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நேற்றே சொல்லியிருந்தேன், இங்கேருந்து நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு போக முடியாது, நைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமே இங்கே இருட்டாகிறதுனால கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏதாவது வாகனங்கள் வரும், லிஃப்ட் கேட்டு மறுபடியும் நம்ம வந்து ஷிலாங் போகணும். அஸ்ஸாம் போகிறதுக்கு வந்து மறுபடியும் ஒரு லிஃப்ட் கேட்டு ஒரு லாரியில் ஏறிட்டோம். இது வந்து ஃபுல்லாக வந்து அஸ்ஸாமில் உள்ள குவாஹாட்டி வரையும் போகாது. பாதி தூரம் போவோம். அங்கேருந்து நம்ம வந்து மறுபடியும் லிஃப்ட் கேட்டு குவாஹாட்டிக்கு போகணும். வந்தாச்சு லிஃப்ட் கேட்டு. இன்னும் குவாஹாட்டி இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் குவாஹாட்டி போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். அங்கே தூரமாக பாருங்கள், ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் மேலே பாருங்களேன், சேவல் வந்து படம் போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து நாகாலாந்து சைடெலாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், எரும மாட்டோட கொம்பு மாதிரி இருக்கும்ல, எரும மாடை வந்து அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. எரும மாட்டோட கொம்பு அந்த இதெல்லாம் இதே மாதிரி அந்த உங்களோட என்ட்ரன்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து நாங்கள் வந்து நாகாலாந்து போகும்போது அந்த விஷயத்தை நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படியே இன்னும் நடந்தா வந்துட்டு இருக்கோம். நடந்து மறுபடியும் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஹோட்டல் இருந்தால் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு ஏதாவது வாகனம் வந்தால் லிஃப்ட் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அந்த டாவ்கி அப்படிங்கிற இடத்துலேருந்து சிலிச்சர் போயிருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அப்படியே மிசோரமில் பூந்து அப்படியே மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசன்னு சுற்றி இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அங்கே சிலிச்சர் போகிறதுக்கு டாவ்கிலேருந்து ரோடு சரியில்லை, நிலச்சரிவெல்லாம் ஏற்படுமா, ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்க. இதை விட வந்து காடு மாதிரி இருக்குமா, எங்கேயாவது நம்ம போயிட்டு இருட்டாயிருச்சு அப்படின்னா, அங்கே தான் சீக்கிரமாக இருட்டாயிருமே அப்படின்னா நம்ம அங்கே வந்து தங்குறது கஷ்டம், எங்கேயுமே தங்க முடியாது காட்டுக்குள்ளே. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா திரும்பி அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க லிஃப்ட் கேட்குறதுக்கு, என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இவங்க வந்து செட் ஆயிடுச்சு, லிஃப்ட்டுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாருங்கள், மேலே ஏறி உட்காந்துக்கும். ஓகே கேஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நேராக வந்து குவாஹாட்டி தான். हेलो भाई. ஸோ மழை வர்ற மாதிரி தோணுது, அதனால வந்து உள்ளே உட்கார சொல்லியிருக்காங்க எங்களை. ஸோ அஸ்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுலேருந்து நம்ம மேகாலயா வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டரோட மேகாலயாவோட பார்டர் முடிஞ்சு. நம்மளோட டிரைவர் அண்ணன் வந்து இங்கே நம்மளை இறக்கி விட்டாங்க. பல்டன் பஜார் போகணும். எங்கேருந்து நம்ம வர்றோன்னு பாருங்க, பங்களாதேஷ் பார்டர்லேருந்து டாவ்கி அப்படிங்கிற இடத்துலேருந்து அஸ்ஸாமில் உள்ள குவாஹாட்டிக்கு லிஃப்ட் கேட்டே வந்திருக்கோம். 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் வந்து லிஃப்ட் கேட்டு வந்திருக்கோம்.